என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை பொண்டாட்டின்னு சொல்லி என்ன ஷீ சப்போர்ட்டிங் ஹர் ஹஸ்பண்ட் தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத. ஸோ சவுத் ஸ்டேஜ் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு நிலையில தான் இப்போ இருக்கு. இப்போ ரீசெண்டாக கங்குவா வந்துச்சு, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு கீழ்ச்சிட்டாங்க படத்தை. அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸும் வந்து நெகட்டிவாக வந்துச்சு. ஆனாலும் சில இடத்துல வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்கு, நீங்கள் போய் படத்தை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஒரு ரைட் அப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, கங்குவா வந்து டெக்னிக்கலாக சூப்பரான பிரில்லியன்ட் ஃபிலிம், ஆனால் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ண தெரியல. ஆனால் எதை டார்கெட் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் சொல்லியும் அப்படியே மேலோட்டமாக சொல்கிறாங்களாம். ஸோ அந்த ரைட் அப்பில் அப்படி தான் இருக்குது. ஸோ பிக் பட்ஜெட் இல்லாஜிக்கலாக இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க மக்கள். ஆனால் இந்த படம் இவங்க போட்ட எஃபர்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி அதில் ஒரு சண்டை காட்சி இருக்குது, ஒரு கேர்ள்ஸோட ஃபைட் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டாட தெரியல. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தமிழ் சினிமாலே இருக்கக்கூடிய சில ரொம்ப அப்படியே மீடியமாக இருக்கிற படத்தெல்லாம் நீங்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவீங்க, ஆனால் கங்குவா வந்து நீங்கள் கை விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரைட் அப் வந்து அவங்க ஆவேசமாக போட்டிருந்தாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் சூர்யானால. அதுக்கப்புறம் அதில் சூர்யாவுக்கும் பாராட்டுகள் இருந்துச்சு, சூர்யா நீங்கள் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சூப்பர் மேம், நீங்கள் வந்து செம்மையாக வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு குரல் கொடுத்தா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் ஒரு குரல் வரதானே செய்யும், அதுதான் நியாயம். ஸோ அதே மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யார் இதுக்கு ஆப்போசிட்டாக பேச போகிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து சுசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை வந்து ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பயங்கரமாக ஃபயரில் வச்சுருக்காங்க. ஸோ சுசித்ரா வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, அது பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான பாலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த மூடில் இருந்தாங்கன்னு தெரியல, ஒரு வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோ வந்து பயங்கர மோசமாக இருந்துச்சு. மோசமான்றதை தாண்டி பயங்கரமாக, இப்போ நம்மலாம் இப்படி பேசுவோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே தரமட்டமாக போட்டு உடச்சிட்டாங்க ஜோதிகாவை அப்படின்னே சொல்லலாம். அதை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வேணும்ல. ஸோ அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு வந்து லெட்டர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜோதிகா வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கூட தெரியல, என்ன எழுதுறீங்க நீங்க என்ன எழுதுறீங்க, இங்கிலீஷ் அது அப்படின்ற மாதிரி ஒரு ஆவேசமா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட் அப் சூப்பரா போட்டிருந்தாங்க. ஆனா சுசித்ராவோட ரைட் அப்ல இருந்த எல்லா பாயிண்ட்ஸும் 100% உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுசித்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து அவங்க வந்து 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுத எழுத்து படத்துல ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அந்த காலேஜ் சீக்வன்ஸ்லாம் பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்றப்போ நம்ம சொல்லுவாங்களே, போய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி வந்து சுசித்ராவும் போய் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ சுசித்ராவுக்கு வந்து சூர்யா வந்து அங்கேயே ரொம்ப பிடிக்கும், ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுமே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கும்போது நம்ம வந்து ஏன் குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அந்த லெட்டரில் சூப்பராக எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, சூர்யா வந்து முன்னாடி தமிழ் சினிமாவில் அதுவும் சென்னையில் இருக்கிறப்போ எப்படி இருந்தாரோ அந்த சூர்யாவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தார் அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தமிழ் ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கைவிட்டதே கிடையாது. அந்த அந்த ஃபேஸ்ல இருந்த சூர்யா வந்து எவர்கிரீன் சூர்யா அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு, அதாவது ஜோதிகாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூர்யாவை நீங்க மேரேஜ் பண்ணால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிக மரியாதையே தவிர, நீங்களும் உங்களோட கேரியர்ல ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்துட்டு நிறைய ஃபிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து சரவணா அப்படின்லாம் ஒரு படம் நடிச்சீங்க. அதுக்கப்புறம் அப்போ கூட அக்செப்டன்ஸ் கிடையாது. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சூர்யா ஜோதிகா சூர்யா ஜோதிகான்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரேஸை வந்து நீங்க காயின் பண்ணி அதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மத்தியில் வந்துட்டு சூர்யா ஜோதிகா மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்து நீங்க வந்து ஓவர் ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் சொன்னாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னா, பாம்பே பிஆர் டீம், பாம்பேக்குன்னு ஒரு தனி பப்ளிக் ரிலேஷன்ஸ் டீம் இருக்குல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு பாலிவுட் ஸ்டாரை வந்துட்டு எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்களோ அதே ஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரியை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் இந்த கங்குவா ப்ரமோஷன் நடந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு யூடியூபர் கூட காரில் ரைடு போகிறது, அப்புறம் இன்னொரு ஒரு ஃபுட் பிளாகர் யூடியூபர் கூட போய் பார்த்தீங்கன்னா வடாப்பாவ் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியுது சூர்யா அவர்களுக்கு வந்து சுத்தமாக இல்லை, உடன்பாடே இல்லை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வடாப்பாவெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கே வந்து பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இது எல்லாமே உங்களோட இதுதான், நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டார் மாதிரி மாற்ற பார்க்குறீங்க, அவரை நீங்கள் அப்படியே விட்டாலே நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி
அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடைசியில வந்து யுஎஸ் சின்சியரிட்டிக்கு பதிலாக எனக்கு வந்து ரெக்ரெட்டே கிடையாது, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சுசித்ரா வந்து பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயத்த உண்டாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ்ல போய் நான் பார்த்தேன், சரி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அது வரவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு படம் ஓடுது ஓடல அப்படின்றது அந்த படமோடே முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததா இப்போ சூர்யா சார் படம் வந்தாலும் ஃபேன்ஸ் போய் பார்க்க தான் போறாங்க, நம்மளும் போய் பார்க்க தான் போறோம். ஆனா அதுக்குன்னு வந்து நீங்க வந்து ஆடியன்ஸை டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு ஆடியன்ஸ் மைண்ட் செட் சரியில்லை, ஆடியன்ஸ் கவுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில என்னதான் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அந்த படம் சரியில்லை அப்படின்னா அது ஃபிளாப் தான், பார்க்கவே மாட்டாங்க, அந்த படத்தை வந்து அவங்க ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஆடியன்ஸோட டிசிஷன், அது வந்து நம்ம என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணோம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, என்னைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து குத்தம் சொல்லவே கூடாது. ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான ரூல். ஏன்னா ஒரு மாசம் 10,000 இல்லை 12,000 சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு ஒரு படத்துக்கு வந்து ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு தொகை அவங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்க என்னைக்குமே ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆடியன்ஸ் வந்து ஃபீட்பேக்கை நீங்க ஏத்துக்கிட்டு அடுத்ததுல என்ன மாத்தணும் அப்படின்றது தான் இங்க ஒரு மெயினான விஷயம். ஸோ அது வந்து சுசித்ரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கோரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சைட்ல இருக்கட்டும். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஞானவேல் ராஜா அவர் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, யாரோ ஃபேக் அக்கௌண்ட் எங்கேயோ வச்சு ஆப்ரேட் பண்ணுவான், அவங்க போடுற ட்வீட்டுக்குலாம் வந்து இவங்க வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு வந்து தகுதியே இல்லை சொல்றதுக்கு, நீ ஏன்டா இப்படி வர அப்படின்ற மாதிரி. அதுவும் இந்த ரிப்ளை பண்ற வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோக்கலா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த சண்டை போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பேசணும் அப்படின்றது இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் சரி, ஒவ்வொரு ட்விட்டா இருக்கட்டும், ஒரு அப்டேட்டா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்து விடணும். அண்ட் யார் என்ன வேணா இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் வந்திருக்கு. பட் யாருமே வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தும் சரி, யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸை திட்டுறதோ இல்லை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதோ பண்றதே கிடையாது. ஆனா இவங்க வந்து இந்த நேஹா ஞானவேல் ராஜன் நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கொச்ச வார்த்தைகள் எல்லாம் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அடிப்படையில பண்றாங்க? அண்ட் சூர்யா சார் இதெல்லாம் பாக்குறாரான்னு தெரியல. ஏன்னா இது ஆக மொத்தத்துல டேமேஜ் ஆக போறது சூர்யா சாரோட இந்த ஸ்டார் இமேஜ் மட்டும்தான். அவரை வந்து கீழே இறக்கிறதுக்கு இந்த மாதிரி சைட்ல இருக்கிற ஆட்கள் வந்து வேணும்னே பண்ணல. பட் ஆனா அவங்க பண்ற விஷயங்கள் அவரை வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே இறக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வந்து எந்த ஸ்டாரா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அப்கமிங் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல பெரிய எஸ்டாப்ளிஷ் ஸ்டாரா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த பிஆர் டீம் இல்ல அவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பயங்கர பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனா சூர்யா சாருக்கு இந்த நிலைமை வந்தது ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ இது வந்து கண்டிப்பா மாறணும். அண்ட் என்னைக்குமே ஆடியன்ஸை டேக் ஃபார் கிராண்டட் எடுத்துக்காதீங்க.